வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு நீதி கிடைக்க இலங்கை அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், இந்திய பிரதமர் தெரிவிப்பு. கழிவு அகற்றல் பிரச்சனையால் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலை மூடப்படும் அபாயம். ஏற்றுமதி நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கேடி லால்காந்த் தெரிவிக்கிறார். நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி வளாகத்தின் 6வது நாள் என்றாகும். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது தமிழர்களுக்கு நீதி கிடைக்க இலங்கை அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையில் இடம்பெறும் இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்க இந்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நரேந்திர மோடியிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சீன ஆக்கிரமிப்பு குறித்தும் இந்த சந்திப்பில் எடுத்துக் கூறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்ததாக சன் செய்தி வெளியிட்டது. இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைகள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நரேந்திர மோடியிடம் கலந்துரையாடியிருப்பதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைகள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நரேந்திர மோடியிடம் கலந்துரையாடியிருப்பதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. வடகிழக்கினுடைய மொழி ரீதியான கலாச்சார ரீதியான அடையாளங்களை அளித்து ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்தாமல் வருமான சபையை முறையாக இயங்க விடாமல் அவர்களுக்கும் பல்வேறு முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி முடக்கி அதன் மூலமாக காலப்போக்கில் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் ஒரு அரசியல் தீர்வு இனிமேல் தேவை இல்லை, அது பிரயோசனமற்றது என்ற வகையில் தாங்கள் முழுமையாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. அதே சமயம் சில வெளிநாட்டு சக்திகளும் அங்கே ஊடுருவ முயற்சிக்கின்றனர். சமீபத்தில் திருவண்ணாமலையில் துறைமுகத்துக்கு அண்டிய ஒரு பகுதியில் சீனாவுடைய உதவியுடன் ஒரு வசதியை அங்கே ஏற்படுத்துவதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன. தற்போது அது சம்பந்தமாக கொஞ்சம் மௌனம் சாதிக்கப்படுகின்றது. ஆனால் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. நிஜமாக அங்குள்ள நிலைமையை பற்றி நாங்கள் அவருக்கு நாங்கள் விளக்கினோம். அரசின் இன அழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தால் 10 ஆண்டுகளில் இலங்கையில் தமிழர்கள் வசிப்பது கேள்விக்குறியாகிவிடும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் என இந்திய பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு இனப்பிரச்சனையுடைய தீர்வினுடைய முக்கியத்துவம் அவசரம், அது பற்றி தெரிவித்திருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தூரம் வேகமாக இராணுவ குடியேற்றம் சிங்கள குடியேற்றங்களை செய்கின்றது, இதன் மூலம் அடுத்த ஒரு 5-10 வருஷங்களுக்குள் ஒரு தமிழ் இனத்தினுடைய அழிவு எவ்வளவு தூரத்திற்கு போகும், ஆகவே அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமாக இந்திய அரசாங்கம் எவ்வளவு விரைவாக செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அவரும் அந்த விடயங்களை தாங்கள் புரிந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தமிழ் மக்களுடன் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த சந்திப்பின் போது இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு சம உரிமை, நீதி மற்றும் சுயமரியாதை ஆகியவற்றுக்கு இலங்கை அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாக உத்தியோகபூர்வ அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினரும் கூட்டுணர்வு மற்றும் பரஸ்பர ஏற்புடைமை ஆகியவற்றுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு அரசியல் தீர்வு காண வேண்டும் என மோடி கூறியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இவை அனைத்தும் 13வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைய இடம்பெற வேண்டும் எனவும் அது தமிழர்களின் தன்னாட்சிக்கு உரிமை அளிப்பதாகும் எனவும் மோடி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க கடந்த மே மாதம் அனுமதி கேட்டிருந்ததாகவும் அனுமதி கிடைத்தால் சந்திக்க உள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குறிப்பிட்டனர்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இந்திய வெளிவிகார அமைச்சர் சுஷ்மா சிவராஜுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இலங்கை தமிழர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா பங்களிப்பு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து கூட்டமைப்பினர் இதன்போது எடுத்துக் கூறியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, எம் ஏ சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், பொன் செல்வராசா உள்ளிட்ட குழுவினர் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக மலையகத்தின் சில நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஆறுகள் சிலவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்து பெருக்கெடுக்கும் நிலையை அண்மித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மழை காரணமாக காலியில் வீடுகள் சில நீரில் மூழ்கியுள்ளன. நாட்டின் தென்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்யும் மழையுடனான வானிலை காரணமாக காலி, மொரகொட ஆறு பெருக்கெடுத்தமையினால் 150 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. டிடிஸ்வத்த, சமகிவத்த மற்றும் மொரகொட ஆகிய கிராமங்களில் உள்ள வீடுகளை இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 1.5 அடி வரை இந்த வீடுகளில் வெள்ள நீர் நிரம்பியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மொரகொட ஆற்றின் நீர் தடைப்பட்டமையினாலேயே வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை காலி, சீனிகமம் மற்றும் அக்குரெல்லம் உள்ளிட்ட சில பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இதேவேளை மலையகத்தில் நிலவும் தொடர்ச்சியான மழை காரணமாக லட்சபான நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். கெனியன் நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் 3 அடி வரை திறந்துவிடப்பட்டுள்ளன. மௌசக்கிளை மற்றும் காசல்ட்ரி ஆகிய நீர்த்தேக்கங்கள் வான்மட்டத்தை அண்மித்துள்ளன. இதன் காரணமாக மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடும் காற்று மற்றும் மழை காரணமாக கண்டியிலிருந்து ஹபர்கள ஊடாக மாத்தளை வரை செல்லும் பிரதான வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. சாலை ஓரத்தில் இருக்கின்ற இந்த மரம் உட்பட அநேகமான மரங்கள் சாய்ந்து விழும் நிலையிலேயே இருந்தன. இதை பற்றி தோட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை பொதுமக்கள் கூறியுள்ளார்கள். இன்றைய தினம் காலை 8 மணி அளவிலே இந்த மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. இதனால் இங்கிருந்து கண்டிக்கோ அல்லது மாத்தளைக்கோ செல்வதற்கான பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று பல்வேறு மரங்கள் இன்னும் சாயும் நிலையில இருக்கின்றன. அவிசாவளை கொஸ்கம பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர். கொஸ்கம அழுத்தம்பளம பகுதியில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி சென்ற தனியார் பஸ் ஒன்றும் அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ஜீப் வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியமையினால் இந்த விபத்து ஏற்பட்டது. குறித்த ஜீப் வண்டியில் பயணித்த 23 மற்றும் 26 வயது உடைய 2 சகோதரர்கள் காயங்களுக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் அவிசாவளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாகன விபத்து தொடர்பில் தனியார் பஸ் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் பாலாவி ரயில் நிலையத்திற்கு அண்மையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் வீதியை கடக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் இன்று காலை 8 மணியளவில் விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ரயில் விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் நீதவான் விசாரணைகளுக்கு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. முந்தல் கரிக்கட்டை பகுதியைச் சேர்ந்த 29 வயதான ஒருவரை ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் 19வது வருடாந்த பொதுக்கூட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்றது. முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் NM அமீன் தலைமையில் கொழும்பு நூதன சாலை கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உட்பட மீடியா போரத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது முஸ்லிம் மீடியா போரத்தின் புதிய உத்தியோகத்தர் தெரிவு இடம்பெற்றதோடு இணையதளமும் அங்குராட்பணம் செய்து வைக்கப்பட்டது. காலஞ்சென்ற கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஹசன் மௌலவியின் நினைவு பேருரை நேற்று கொழும்பில் இடம்பெற்றது.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் தலைமையில் இந்த பேரூரை இடம்பெற்றது. கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகமான தாருசலாமில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மறைந்த கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அசன் மௌலவி தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டதோடு அவருக்காக துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. ஓவா தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் மேடைகளில் பெண்கள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. வழி தவறி செல்லும் கணவன், மகன் மற்றும் தந்தையை சரியான பாதையில் வழிநடத்த உங்களால் மாத்திரமே முடியும். அதனை போன்று நாடு தவறான பாதையில் பயணிக்குமானால் அதனை சரி செய்யவும் உங்களால் முடியும். ஊவா பிரதேச மக்களிடம் நான் கதைக்கும் போது அங்குள்ள பெண்கள் நீரை அள்ளி அள்ளி தமது இடுப்பு உடைந்துள்ளதாக கூறினார்கள். நெல்லும்காம நீர்த்தேக்க திட்டத்தை உருவாக்கி அந்த பிரதேசம் முழுவதற்கும் நீரை வழங்கினோம். தற்போது அங்குள்ள பெண்களுக்கு இடுப்பை முறித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது என்று குழாயில் நீர் வருகிறது. இங்குள்ள முதியவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் கேட்டிருப்பீர்கள். தேயிலை, தெங்கு மற்றும் இரப்பர் ஆகியவை ஏற்றுமதி செய்வதாக கூறினர். ஆனால் இன்று அம்மா, அக்கா, அண்ணா மற்றும் தங்கை ஆகியோரை அனுப்புகின்றனர். 100 புள்ளிகள் கிடைக்கின்றது. தேசிய வருமானத்தில் பெரும்பாலான பகுதி எங்கிருந்து கிடைக்கின்றது? அந்நிய செலாவணியின் முக்கிய பங்காக இந்த துறை விளங்குகின்றது. வீட்டிற்கு சென்றால் பெண்கள் தான் தலைவர்கள், வீட்டிற்கு சென்றால் அவர்தான் தலைவர். இலங்கையில் ராணுவ தளபதி வீட்டிற்கு சென்றால் அவரது மனைவி தளபதி. மனைவிக்கு இவர்கள் பயம். நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என நாங்கள் கேட்போம். சுல்தான்களின் வீடுகளில் ஏழைகளுக்கு தொழில் பெற்றுக் கொடுத்தீர்கள். பின்னர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? குழந்தைகள் அனாதைகளாகி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கணவன் மாற்று திருமணம் செய்யும் நிலையே ஏற்பட்டது. காதலன் கொரியாவில் இருக்கும் போது காதலி இங்கு இருக்கும் நிலையே ஏற்பட்டது. வாக்குகளை பெற்று இவர்கள் ஆற்றிய பணிகள் இவைதானா? பெண்களை எமது கட்சியோ அமைச்சர்களோ தனிமைப்படுத்த போவதில்லை. இன்று வீதியில் அச்சமின்றி செல்ல முடிகின்றது. ஊடகங்களில் எவ்வாறான செய்திகள் காணப்பட்டாலும் அவற்றில் சிறந்தவற்றை நாம் கண்டறிய வேண்டும். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியில் அடுத்து வருவது என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட். எனது நண்பரான பில் கிளின்டனுக்கு இந்த யோசனையை தெரிவிக்க விரும்புகின்றேன். நேற்று அவரது பிறந்த நாள். அதனை முன்னிட்டு நான் வழங்கும் பிறந்த நாள் பரிசே இது. உலகளாவிய ரீதியில் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் என்ற நிகழ்ச்சி தற்போது பிரபல்யம் அடைந்து வருகின்றது. மனித மூளையில் ஏற்படும் ஒரு வகை நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்காக நிதி திரட்டும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி சமூக இணையதளங்களின் ஊடாக பிரபல்யம் அடைந்துள்ளது. அமெரிக்காவின் சமூக செயற்பாட்டாளரான 27 வயதான காரி கிரிஃபினால் உருவாக்கப்பட்ட திட்டமே இதுவாகும். காரி கிரிஃபினின் நண்பரான பீட் ஃப்ரெட்ஸ் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தமை இந்த திட்டம் உருவாக்கப்பட்டமைக்கான காரணமாகும். மேல் மாகாண சபை உறுப்பினர்களான ஹிருனிகா பிரேமச்சந்திர மற்றும் மல்ஷா குமாரதுங்க ஆகியோர் இந்த சவாலை இலங்கையின் முதன்முறை எதிர்கொண்டனர். குமார் சங்கக்கார மற்றும் மஹால ஜாவர்தன் ஆகியோர் ஐஸ் பக்கெட் சவாலை இவ்வாறு எதிர்கொண்டனர். குளிர் நீரில் குளிப்பவர்களினால் மேற்கொள்ளப்படும் தனிநபர் யோசனைகளுக்கு அமைவாகவே இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. குறித்த யோசனை கிடைக்க பெற்று பதிலளிப்பவர் $10 அதனை நிராகரிப்பவர் $100 வழங்க வேண்டும். இதற்கமைய குறித்த நிதியத்திற்கு நிதி திரட்டப்படுகின்றது. ஐஸ் பக்கெட் சவால் என்ற இந்த திட்டம் அந்தந்த நாடுகளில் சமூக மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது.